இது பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம். இது திருஞான சம்பந்தனால் பாடப்பெற்ற ஸ்தலம். 195வது சிவஸ்தலம். இதோடைய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இல்லை வைகை நதினு சொல்லலாம். இந்த கோவில்ல வைகை நதி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கு. கண்டிப்பா அந்த மன்னனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு. இதை பார்த்ததும் சமணர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. சமணர்கள் உடனே அந்த வைகை நதியோட கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே துர்கா பரமேஸ்வரி கோவிலும் இருக்கும். அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா ஊருக்குள்ள போனா வைகை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து போகும்போது அங்க இருக்கிற மந்திரி திரு குலச்சிறையார் அப்படிங்கிறவரு அந்த ஏட்டோட ஓட்டத்திலே போய் அது எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோடைய தொன்மையான கோயில்களை பத்தி தான் இந்த செக்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பாடல் பெற்ற சிவத்தலம். இது பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலம். இது திருஞான சம்பந்தனால் பாடப்பெற்ற ஸ்தலம். 195வது சிவஸ்தலம். இது மதுரை மாவட்டத்துல இருக்கிற திருவேடகம் அப்படின்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம். இங்க இருக்கிற இறைவனோட பேரு திரு ஏடகநாதர், அம்பாலோட பேரு ஏலவார் குழலி. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வில்வம். இதோடைய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இல்லை வைகை நதினு சொல்லலாம். இந்த கோவில்ல வைகை நதி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு, இந்த கோவிலோட தல புராணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஊர் பேரே திரு ஏடகம் அப்படின்னு சொல்றாங்க. திரு ஏடகம் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல நம்ம சைவ சமயம் தழைக்கிறதுக்காக நம்மளுடைய அடியார்கள் தான் நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. ஒரு காலத்துல மதுரை கூன் பாண்டியன் ஆண்டுட்டு இருந்தாரு. அவரு சமண மதத்தை சார்ந்திருந்தார். அதனால என்ன நடந்தது அப்படின்னா அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாம் சமணர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருந்தது. அவருடைய மனைவியான திரு மங்கையர்க்கரசியார் சைவத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு எப்பவுமே மனசு ரொம்ப வேதனையா இருக்கும், இப்படி எல்லாமே சமண மதத்தை சார்ந்தே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறை திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வரும் பொழுது அவரை கூப்பிடுறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துல நம்ம மதுரை மண்ணுல சைவ சமயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த நேரத்துல கூன் பாண்டியனுக்கு வெப்ப நோய் இருந்தது. அவர் என்ன பண்றாரு, திருநீற்று பதிகம் அப்படின்ற ஒரு பதிகம் பாடி அந்த நோயை அவர் குணப்படுத்துறாரு. இதை குணப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அந்த மன்னனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு. இதை பார்த்ததும் சமணர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. சமணர்கள் உடனே திருஞான சம்பந்தரை போட்டிக்கு கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாட் டிபேட். அதாவது அவங்க பேசி 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 உன்னுடைய சமயம் பெருசா என்னுடைய சமயம் பெருசா அப்படின்னு பேசி பேசி டிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அனல்வாதத்துல சமணர்கள் எழுதின அந்த ஏடு எரிஞ்சி சாம்பல் ஆகுது. அதே நேரத்துல திருஞான சம்பந்தர் எழுதின ஏடு அப்படியே பச்சை இலையாவே இருக்கு. அதே மாதிரி புனல்வாதம் செய்யும் போது என்ன ஆகுது, அவங்க அதாவது சமணர்கள் விட்ட ஏடு வைகை ஆற்று வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சான். ஆனா நம்ம திருஞான சம்பந்தர் எழுதின அந்த பதிகம் வாழ்க அந்த நேரம் ஆரம்பிக்கிற அந்த பதிகத்திற்கு அந்த ஏடு வைகை ஆத்து வெள்ளத்தை எதிர்த்து இந்த இடத்துல கரை சேர்ந்ததா. அதனாலதான் திரு ஏடகம். வைகை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து போகும்பொழுது அங்க இருக்கிற மந்திரி திரு குலச்சிறையார் அப்படிங்கிறவரு அந்த ஏட்டோட ஓட்டத்திலே போய் அது எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அது இந்த திரு ஏடகம்ன்ற எந்த இடத்துல வைகை நதியோடைய அந்த கரை ஒதுங்கி இருக்கு. அங்க இருக்கிற அந்த லிங்கத்தை வச்சுதான் இந்த கோவிலை எழுப்பினார் மன்னர். அதனாலதான் இந்த தெய்வத்தோட பேரு திரு ஏடகநாதர் அப்படின்னு வந்தது. நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல வைகை நதியோட ஓரத்துல ஒரு கோவில் இருக்கும். அந்த வைகை நதியோட கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே துர்கா பரமேஸ்வரி கோவில் இருக்கும். அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா ஊருக்குள்ள போனா இந்த திரு ஏடகநாதர் கோவில் இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு கோவில். ரொம்ப பெரிய கோவில் சொல்ல முடியாது, அழகா அம்சமா அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கோவில். இன்னொரு
முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில காசிக்கு நிகராகவும் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல வைகை நதி தெற்கு வடக்கா ஓடுறதுனால இது காசிக்கு நிகரா சொல்லப்படுது. இந்த கோவில்ல ஒரு நாள் முழுக்க இருந்து ஒரு ராத் தங்கி நம்ம பூஜை பண்ணி வழிபட்டா வாழ்நாள் முழுக்க காசில இருந்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலத்துல இருந்து வழிபட்டவங்க யாரெல்லாம் கேட்டா பிரம்மா, பராசரர், வியாசர் இவங்க எல்லாம் இங்க இருந்து வழிபட்டதா நமக்கு கதைகள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த கோவில்ல கால பைரவர் ரொம்ப சிறப்பு அம்சம் கொண்டு விளங்குறாரு. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து ஒரு வாதம் பண்ணி அந்த இடத்துல வெற்றி அடைந்த ஒரு இடம். ஆக நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறணும்னா இந்த இடத்துக்கு போகலாம். உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஆர் லைக் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்ல வழக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் எடுக்கிறோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்லாம் சொன்னா இங்க வந்து இந்த தெய்வத்தை வேண்டினா எல்லாம் நன்மையாக முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.